வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி அகத்தாய்வு பயிற்சியில் முதல் அகத்தாய்வு பயிற்சி. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த அகத்தாய்வு பயிற்சி எதுக்காக, இந்த அகத்தாய்வு பயிற்சி கற்றுக்கிறனால என்ன பலன் கிடைக்குது, அதனுடைய நோக்கம் என்ன. இப்போ ஒரு மனிதன் பிறந்துட்டான், வாழ்வின் முக்கியமான நோக்கம் என்ன, அறிவில் வளர்ச்சி அடையணும், தொழில்துறையில் வளர்ச்சி அடையணும், அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழணும், எல்லாத்துக்கூடையும் ஒற்றுமையாக வாழணும். இதுதான் மனிதனுடைய தலையாய நோக்கம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த இயற்கையோட எல்லாத்துடையும் அனுசரணையாக வாழுதல், இயற்கையோடு ஒன்றி வாழுதல், அது ரொம்ப முக்கியம். மூன்றாவது என்னென்னா இறைநிலை உணர்ந்து வாழுதல். நம்மளுடைய இறைநிலையை உணர்ந்து வாழ்கிறது தான் அதை முழுமை பேறு அடைதல் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாளில் இறையை உணர்ந்துட்டானாவே முக்தி அடைதல். அதனுடைய இதுக்காக தான் இந்த மனித பிறவி நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் நம்ம அதெல்லாம் செயல்படுத்துகிறோமா, ஒரு நாளாவது அதை நம்ம செஞ்சுருக்கோமா? நம்ம வாழ்க்கையில் இயற்கையை எந்த அளவுக்கு கழிக்கிறோமோ அந்த அளவுக்கு கழிச்சாச்சு. எல்லாத்துக்கூடையும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்களோட அனுசரணையாக அன்போடு வாழ்கிறோமா? எல்லாத்துக்கூடையும் பிணக்கு தான். குடும்பம் முதல்லாம் ஒரு 15 குழந்தைய பெற்றிருப்பாங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் வருமானம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அன்பு நிறைந்து இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, காரு, பங்களா, லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சிடறோம். ஆனால் வீட்டில் இருக்கிறாங்களா யாராவது? தன்னுடைய மாமியார் மருமகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்களா? நம்மளுடைய நெருங்கிய தம்பி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இவங்களோடைய ஒற்றுமையாக இருக்கிறாங்களா? அவங்க வீட்டுக்கு வர்றாங்களா, போகிறாங்களா, இவங்க போகிறாங்களா? அந்த ஒற்றுமையே இங்கே இல்லாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு பிணக்குகள் இந்த காலத்தில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் அதனுடைய மனிதனுடைய நோக்கம் அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வழி? அமைதியான மனநிலையில் இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறதான் இந்த அகத்தாய்வு பயிற்சியினுடைய நோக்கங்கள். நம்ம சாமிஜி 3 வகையான அகத்தாய்வு, முதல்ல 4 வகை இருந்தது, இப்போ 3 அதை சுருக்கி 3 ஆக்கிட்டாங்க. 3 நிலை அகத்தாய்வு பயிற்சி பண்ணோம்னாவே, அதை வாழ்நாளில் செயல்படுத்தினாவே நம்மளுடைய நோக்கத்தை அடைந்து விடலாம். இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்தல், எல்லா உற்றார் உறவினர்களுடையும் நம்ம நண்பர்களுடையும் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் வாழ்தல், இறைநிலையை மெய்ப்பொருளை உணர்தல், இதுதான் நோக்கம். அதை செயல்படுத்தலாம். அது செயல்படாமல் நம்மளை தடுக்கிறதுக்கு என்னென்ன எது நம்மளை தடுக்குது, இது 6 வகையான விஷயத்தை சொல்கிறார் சாமிஜி. ஒரு மனிதன் அவனுடைய துன்பத்துக்கு என்னென்ன காரணம், அதுவும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான சித்தர்கள் மகான்கள்லாம் தோன்றி பல விஷயங்களை அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தது தான். சாமிஜி எல்லாம் புதுசாலாம் சொல்லலை, ஏற்கனவே சொன்னதை ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு சிலபஸாக வடிவமைச்சு சாதாரண பாமர மக்களுக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறது. மகான்கள் சொல்கிறதெல்லாம் பரிபாஷையில் சொல்லிட்டாங்க, அது யாருனாலையும் கேட்க முடியல, அதை படிக்க முடியல, அதை ஃபாலோ பண்ண முடியல, அதை சொல்லித்தரவங்களும் தெளிவாக சொல்லித்தரல. இந்த மாதிரி நிறைய இடைவெளி இருந்தது மகான்களுக்கும் சாதாரண மக்களுக்கும். அந்த இடைவெளி எல்லாத்தையும் சுருக்கி எளிமைப்படுத்தி கொடுத்ததில் நம்ம வேதாத்திரி மகரிஷியும் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கிறார். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறது. ஒரு தத்துவம்னா யாருக்குமே புரியாது. ஃபிலாசபி இவங்கெல்லாம் அங்கே மேல்நாட்டில் எடுத்திங்கன்னா சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சாதாரண காமன் மக்களுக்கு அது புரிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியல. ஆனால் அதை புரிய வச்சு, எளிமைப்படுத்தி புரிய வச்சு பயிற்சி கொடுக்குறாரு. அதான முக்கியம். இப்போ சைக்கிள் ஓட்டுற கற்றுக்குறோம், இப்போ இதுதான்ப்பா சைக்கிளு, பிரேக்கு இது, ஆக்சிலேட்டர் இது, இது பெடல் இப்படி அடிக்கணும், ஸ்டாண்ட் இப்படி போகணுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க. நம்மளால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? கூடவே இருந்து அவங்க பக்கத்திலே இருந்து பல தடவை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து உதவி செஞ்சு அவங்கள அந்த சைக்கிள் ஓட்ட வைக்கிறதுக்கு குறைஞ்சது 1 மாதம் ஆகும். ஒரு சிலருக்கு இன்னும் லேட் ஆகும். ஒரு சாதாரண சைக்கிள் ஓட்டி சொல்லிக் கொடுக்குறதுக்கே இவ்வளோ பிரச்சனை. இந்த மாதிரி உயர்ந்த தத்துவங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுனா ஒரு நாளில் சொல்லிக் கொடுக்க முடியுமா? அதை அடிக்கடி நம்ம மன்றத்துக்கு அதை பயிற்சிகள் பண்ணி பழகி தினமும் நம்ம அதை நடைமுறைப்படுத்தினா தான் அதெல்லாம் சாத்தியப்படும். அதனால தான் அந்த நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் சொன்ன தத்துவங்கள்லாம் யாருக்கும் ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு பெரிய கேப் ஆகிப்போச்சு. அதுக்கு சாமிஜி என்னென்ன சொல்கிறாரு? எதனால் மனிதனுக்கு துன்பம் வருது? பேராசை. சாதாரண ஆசை ஓகே, பேராசைப்படக்கூடாது. 2வது முக்கியம் சினம். மனிதனுக்கு அதிகமாக கோபம் வருது, அது பண்ணக்கூடாது. அதை எப்படி தடுக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன, எல்லாம் சாமிஜி. சினம் தவிர்த்தல்னு ஒரு தனியாக டாப்பிக்கே இருக்குது. அதில் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம
எவ்ரிடே அதை செயல்படுத்திட்டு வந்தோம், தற்சோதனை பண்ணணும்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அதே மாதிரி கடும்பற்று, எந்த ஒரு பொருள் மேலேயும் அதிகமாக ஆசைப்படுறது. இப்போ அக்ஷய திருதி வந்துச்சுன்னா பல லட்சம் கோடி வியாபாரம் ஆகுதுன்றான். கடும்பற்று, வீட்டில் எல்லாம் இருக்கும், வீட்டில் ஒரு 100 சேலை இருக்கும், ஆனால் ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்னும் 2 சேலை எடுக்கணும்னு ஆசை வருது. கடும்பற்று, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது. அதெல்லாம் நம்ம எப்படி மனநிலையை மாற்றி சீர்படுத்துறது. அப்புறம் முறையற்ற பால் கவர்ச்சி, எத்தனையோ கேஸு எவ்ரிடே நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் விழிப்புணர்வு இல்லாமல், புரிதல் இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதை எப்படி முறைப்படுத்துதல் அப்படின்றத சாமிஜி சொல்லியிருக்காங்க. அடுத்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு பொது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா அவன் காசு எவ்வளோ வச்சுருக்கானா அப்படின்னா அவனுக்கு தான் மரியாதை அதிகமாக இருக்குது. அவர் நம்மளுக்கு என்ன கொட்டியாக கொடுக்க போகிறாரு? ஒரு உண்மையான பாசபந்தம் இருக்கிற பெரியவங்களே மதிக்க மாட்டோம். சும்மா உட்காரு பெருசு அப்படின்னு உட்கார வச்சுறது. நல்லா பணக்காரங்க யாரோ வந்தாங்கன்னா போய் வாங்க வாங்க வாங்கன்னு அப்படியே அவ்வளோ தாங்குவோம். இதெல்லாம் தான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அப்போ எல்லா மனிதர்களையும் சமநிலையில் பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி, எப்படி அதை அந்த பக்குவமான மனநிலைக்கு கொண்டு வர்றது. அப்புறம் வஞ்சம், சினிமா படத்தில் வந்திருக்கு, குட்டு பேடு அக்லி. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்டர்டைன்மெண்ட் சினிமா அப்படின்றது எப்படி வந்துச்சு? அதுக்கு முன்னாடி நாடகங்கள். அதெல்லாம் எதுக்காக அதை உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒரு தத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்கு நாடகம் மூலியமாக, ஒரு சில இந்த மாதிரி சொற்பொழிவு மூலியமாக உருவாக்கப்பட்டது தான் அந்த நாடகங்கள், சினிமாக்கள், அந்த என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு, நடனங்கள். இது மூலியமாக கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அது படிப்படியாக மாறி மீடியா வந்துச்சு. சினிமா, டிவி, சீரியல் எல்லாத்துலேயும் எதை காமிக்கிறாங்க? நல்ல விஷயமாக காமிச்சான். கதைகள்லாம் எழுதுனாங்க அந்த காலத்தில். சிலப்பதிகாரம் எழுதுனான்னா ஒரு மனிதனுடைய எப்படி அவன் வாழ்ந்தால் என்னென்ன மாதிரி பலன் கிடைக்குது, அதனால என்ன பிரச்சனை வருது. மகாபாரதம், ராமாயணம், ஏகப்பட்ட கருத்துக்கள் சொன்னாங்க. திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், இதெல்லாம் எதுக்கு எழுதுனாங்க? ஒரு மனிதன் இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தால் என்னென்ன மாதிரி பலன் கிடைக்குது, இந்த மாதிரி வாழ்ந்தால் இந்த மாதிரி நன்மை கிடைக்கும், இப்படி இருந்தால் இந்த மாதிரி தீமை கிடைக்கும். இப்போ கர்ணன் எடுத்திங்கன்னா எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ நம்ம 4 பேருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக கதை எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வர கதாபாத்திரங்கள் எப்படி இருக்குது? ஒரு 80களில் சினிமா எடுத்தாலும் ஓரளவுக்கு இப்போ அந்த படங்கள்லாம் பாருங்கள், ஒரு குடும்ப சூழ்நிலை, பாசம் வந்தான் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தான். ஒரு சண்டை வருது, ஒருத்தன் கூட வில்லன் வருவான், அவன் கூட சண்டை போடுவானுங்க, டம்முன்னு அடிப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் சண்டை காட்சிகள் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் லைட்டாக ஒரு பிளட்டு மட்டும் லைட்டாக வந்திருக்கும், அவ்வளோதான், படம் முடிஞ்சு அவன் திருந்திடுவான். கதையை அப்படி தான் முடித்தான். ஆனால் இப்போ வர்ற சினிமாக்கள் என்ன பண்ணுறான்? ஒரு 1000 பேரை ஷூட் பண்ணுவான். கன் எடுத்து சுட்டான்னா இவன் சாகவே மாட்டான், சுற்றியில் 1000 பேர் நிற்பான், இவனை ஒருத்தனை சுடுவானுங்க. ஆனால் ஹீரோ சாக மாட்டார், ஆனால் ஹீரோ சுற்றியில் இருக்கிற 1000 பேர்த்தையும் ஷூட் பண்ணிடுவார். இப்படி கதை எடுத்தால் இதை பார்க்குறவங்களுக்கு என்ன நடக்கும்? அமெரிக்காவில் பொது இடங்களில் நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். ஒரு சாதாரண மனிதன் கொண்டு போய் கோயிலில், சர்ச்சில் ஒரு 100 பேர் ஷூட் போட்டான். ஒரு பொது பார்க்கில் ஒரு 50 பேரை ஷூட் பண்ணான், அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு, அப்படி இப்படி நியூஸ் படிக்கிறோம். இதுக்கு அமெரிக்காவில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸு அதிகமாக நடக்கிற காரணம் என்னென்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த வரைக்கும், ஒரு 90களில் ஹாலிவுட் மூவிஸ்ன்னு வந்துச்சுங்க. அப்போல்லாம் நம்ம துப்பாக்கின்னா என்னென்னு தெரியாது நம்ம ஆளுகளுக்கு. அமெரிக்காவில் அந்த அர்னால்டு ஷ்வார்ஸ்நேகர், ஜேம்ஸ் பாண்ட், 007, இந்த ரேம்போ, இவன்னு நிறைய படங்கள் வந்தது. அப்போ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுற மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில். கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் தெரியும். ஹாலிவுட் படங்களில் போய் பார்க்குறதுக்கிட்டே ஒரு கூட்டம் போய் பார்க்கும். அது அவன் வசனம் பேசுகிறது புரியுதோ புரியலையோ, அங்கே அந்த சண்டை காட்சிகள் பார்க்குறதுக்காகவே போவாங்க பிரம்மாண்டத்தை. ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்கா மக்களுடைய மென்டாலிட்டி எந்த அளவுக்கு மாறிச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பொது இடங்களில் சாதாரண மக்கள் போய் கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க. அந்த விஷயங்களை தான் இப்போ கடந்த 10-15 வருஷமாக தமிழ்நாட்டில் நடக்குது. நல்ல படங்களாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கச்சி, குடும்ப சூழ்நிலை, சொந்த பந்தங்களை பற்றியே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே ரவுடிசம், சண்டையோ சண்டை, படம் ஃபுல்லாக துப்பாக்கி எடுத்து சுட்டுறதே வேலையை. அதுவும் பயங்கர ஹிட் ஆகுது. அப்போ மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ அந்த படத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? யாராவது ஒரு சின்ன சண்டை நடந்தாலும் அவனை அடிக்கணும், இது பண்ணுன்றது தான் மனசில் என்ன வரும். யாருக்கும் அந்த பொறுமைன்றது வராது. அதனால் நம்மளுடைய பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள்
ஓரளவுக்காவது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ அகத்தாய்வு பயிற்சியில் என்னென்ன சொல்லித்தராங்க? உடல் நலம் பெறுவதற்கு என்ன வழி? அதுக்கு உடற்பயிற்சி. 2 உயிர் வளம் பெறுவதற்கு காயகல்ப பயிற்சி. 3வது மனநலம் பெறுதல். அதுக்கு தான் அந்த அகத்தாய்வு. பல வகையான டாபிக்ஸ் மூலிமா மன வளம் பெறுதல். அடுத்து நட்பு நலம், அதான் சுற்றத்தாரோட அன்பை எப்படி பழகிறது. கருமைய தூய்மை, நம்ம இத்தனை வருடங்கள் பிறவியில் எடுத்த எல்லா கருமையத்தையும் தூய்மைப்படுத்துவதற்கான வழி. கடைசியில் இறை உணர்வு அடைதல். இந்த நோக்கங்களுக்காக இந்த அகத்தாய்வு பயிற்சி நம்ம சொல்லித்தரோம். உடல் நலம் பெறுவதற்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உடல் நீர் இதெல்லாம் சீராக அமைதல். அதுக்கான உடற்பயிற்சிகளை சாமிஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது முடிந்தவரை எவ்ரிடே கொஞ்ச நேரம் இதுக்காக நம்ம நேரம் ஒதுக்கி செய்யும்போது உடல் நலம் பெறுகிறது. 2 காயகல்ப பயிற்சி. அது பண்ணும்போது என்ன ஆகுது? உடல் உயிர் காயகல்பமாக மாறுது. உடல் காயகல்பம்னா என்னென்னா, நம்மளுடைய உடம்பை நம்ம எந்த வித உபாதைகள் இல்லாமல் நம்ம உடலை பாதுகாப்பதற்கான வழிகள். அடுத்து மனவளம் பெறுதல். அது முக்கியமாக எண்ணம். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல்பாட்டு காரணம். நம்ம மனசு தான் நம்மளுடைய செயல்பாட்டு காரணம், எல்லா பிரச்சனையும் காரணம். அப்போ எண்ணத்தை பலப்படுத்துவதற்கான பயிற்சி முறைகளை எளிமைப்படுத்தி கொடுத்து அதை ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் வரும்போது அதை இன்டெப்த்தாக டீட்டெயிலாக அவங்க சொல்லித்தராங்க. அடுத்து நட்பு நலம் பெறுதல். எல்லாமே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறோம். இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு என்ன வழி? அடுத்து கருமைய தூய்மை. நம்மளுடைய பழைய காலத்து முப்பிறவிகளை செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வர்றது. அடுத்து இறை உணர்வு பெறுதல். இப்போ ஔவையார் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அரியது கேட்டின் வரி வேலோய், அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூடுடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது, பேடு நீக்கி பிறத்த காயினும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்தல் காலையும், தானம் தவம் செய்தல் நல்லது, தானம் தவம் செய்தல் காயினும் வானவர் நாடு வழி திறந்துடுமேன்ட்டார். இப்போ ஒரு மனிதன் நம்மளாம் குருடு செவிடு எந்த உடல் பாதிப்பு இல்லாமல் பிறந்தது மிகப்பெரிய அரிய செயல், கடவுள் புண்ணியம். அது பண்ண முன்னாடியும் என்ன சொல்கிறாங்க? ஞானமும் கல்வியும் பெற்றுதல். கல்வி அறிவு நம்ம படிச்சிட்டோம், அது அடுத்த காரியம். எத்தனையோ மக்கள் கல்வி அறிவு இல்லாமல் இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு அறிவு கிடச்சிருக்குது, அது ஒரு பெரிய அரிய செயல். அதை காட்டிலும் உயர்ந்தது என்னன்றான், தானம் தர்மம் பண்ணுங்கன்றான். யார்? ஔவையார். தானம் தர்மம் பண்ணுறதல் அதை விட மிகவும் அரியது. அப்போ அந்த மாதிரி தான தர்மம் யாருக்காவது நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார். வானவர் நாடு வழி கொடுத்து, அதாவது மேலுலகம் உங்களுக்கு வழி விட்டு திறக்கும்ன்றான். அங்கே செல்வதற்கான வழி அப்படின்னா முக்தி அடைவதற்கான வழி. இப்போ முக்தி அடைவதற்கான வழி என்ன பண்ணணுன்றான்? தானம் தர்மம் செய்யுங்க, ஞானமும் கல்வியும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஔவையார் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. முடிந்தவரை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இப்போ அகத்தாய்வு பயிற்சியில் எண்ணங்கள் ஆராய்ச்சி. எதுக்காக நம்ம இந்த அகத்தவம் பண்ணுறோம்? உடல் மனம் தாண்டி நம்ம உடலுக்குள்ளே போகிறோங்க. உள்நோக்கு பயணம். கடவுள்னா கடவுள் அப்படின்னு சொல்கிறோம், கடந்து உள்நோக்கி பயணம் செய்கிறார். அப்படி நம்ம உடம்புக்குள்ளே நம்ம மனதுக்குள்ளே நம்ம உள்ள நோக்கி பயணம் செய்ததுனால என்ன பலன் கிடைக்குது? நம்மளுடைய குறை என்ன, நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன, ஃபஸ்ட்டு நம்மளோட பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்க. அப்போ தாங்க அதை செயல்படுத்த முடியும். எதுவுமே தெரியாமல் பிரச்சனைட்டு இருந்தால் இப்போ என்னுடைய குறை என்னன்றதை நான் சரி பண்ணணும். அப்போ தவம் பண்ணுதல், அதுக்கப்புறம் எண்ணங்களே ஆராய்ச்சி செய்யுது. அப்படி பண்ணும்போது தான் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த பிரச்சனை என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, தீர்வு நம்மளால் செயல்படுத்த முடியும். தீர்வு நீங்களே உங்களுக்காகவே நீங்களே அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி கிடைக்கும். இப்போ உள்நோக்கி பயணம் செஞ்சு நம்மளுடைய குறைகளை நம்ம சரி பண்ணுறோம். குறைகளை சரி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும் வந்துடும், மனசில் ஒரு நிறைவு வந்துடும், அமைதி வந்துடும். அப்போ நம்மளுக்கு அமைதி, நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப எளிமை. இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை சிம்பிளாக எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் இந்த அகத்தாய்வு பயிற்சி பண்ணுறதுனுடைய நோக்கம். இப்போ என்னென்ன பயிற்சிகள்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல எண்ணம் ஆராய்ச்சி செய்தல். தற்சோதனையில் முக்கியமாக நம்ம சுய சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுதல். எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசில் வர எண்ணம் தான். எப்படின்னு சொல்லட்டுங்களா? இப்போ ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவங்க வீட்டில் 3 நேரமும் அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை தானே அந்த 2 பசங்களும் சாப்பிட்றாங்க. வேறு ஏதாவது புதுசாக இது பண்ணுறாங்களா?
அவங்க வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதானே கேட்டு நடக்கிறாங்க. ஆனால் வளர்ந்து பெரிய ஆளானா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? ஒரே வீட்டில் ஒரே இதில் தானே இருந்தாங்க, ஒரே வகையான சூழ்நிலையில் தானே இருக்கிறோம். அப்புறம் ஏன் அது மாறுது அப்படின்னா அவங்களுக்கு மனதில் தோன்றிய எண்ணங்கள் தான். இப்போ எண்ணம் எப்படி தோன்றுச்சு, அது எண்ணம் ஒரு உற்பத்தி ஆகும்போது தானுங்க அது செயல்பாடாக வருது. அப்போ அந்த எண்ணத்தை எப்படி சரி செய்து கொண்டு வருதல் அது பற்றி சொல்லி தருவாங்க. அடுத்து ஆசை சீரமைத்தல், நம்ம தோன்றக்கூடிய ஆசைகளை எப்படி சரியானதாக கொண்டு வர்றதுன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறது. அப்புறம் சினம் தவிர்த்தல், மனிதனுக்கு உண்டான முக்கியமான பிரச்சனைகள் அந்த சினம். அடுத்து கவலை ஒழித்தல், சினம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா அது பேர் கவலை. அந்த கவலை எப்படி சரி செய்து கொண்டு வருதல். அப்புறம் நான் யாருன்றது, நான் யாரா, எதுக்கு பிறந்தேன், எதுக்காக இப்படி இருக்கிறேன், எதுக்காக இங்கே உட்காந்து பயிற்சி கற்றுக்கிறோம், என்ன வேலை பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், நம்ம குறிக்கோள் என்ன, இதெல்லாம் பற்றி விளக்கம் கொடுக்கறது இந்த அகத்தாய்வு பயிற்சியின் முக்கிய நோக்கம். அடுத்து பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. நம்ம உடம்புக்கு சக்தி நிறைய தேவைப்படுமா இல்லைங்களா? நம்ம எந்த ஒரு வேலை செய்யினாலும் நம்மளுக்கு உடம்புல அந்த எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். அப்போ எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி? இப்போ ஜீவகாந்தத்தை அதிகப்படுத்துகிறோம். ஜீவகாந்தம் அதிகப்படுத்துறதுக்கு கண்ணாடி பயிற்சி செய்தல், விளக்கு பயிற்சி செய்தல். அந்த பயிற்சிகளை எப்படி செய்கிறது, எந்த நேரத்தில் செய்கிறது, இதை பற்றி சொல்லித்தராங்க. அப்புறம் 6 வகையான தியான பயிற்சிகள். இப்போ 3 வகை ஃபவுண்டேஷன் கோர்ஸில் 3 சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆகினை, சாந்தி, துரியம். அடுத்து துரியாதி தவம், பஞ்சபூத நவகிர தவம். இந்த மாதிரி நிறைய தவங்கள் இருக்குது. நித்தியானந்த தவம், இறைநிலை தவம். இந்த மாதிரி 6 வகையான தவ முறைகளை சொல்லி நம்ம மனதையும் உடலையும் வளப்படுத்துவதற்கான பயிற்சிகளை, இதெல்லாம் தான் இந்த அகத்தாய்வு பயிற்சி. இப்போ குணநன பேறு அடைதல், முழுமை பேறு அடைதல், இதுதான் இந்த அகத்தாய்வு பயிற்சியினுடைய முக்கியமான பணிகள். இந்த பயிற்சிகளை நம்ம கற்றுக்கிட்டு அதை டெய்லி நம்ம கடைபிடிக்கணும். பிரச்சனை என்னென்னா, சொல்லித்தரதுக்கு 1000 பேர் இருக்காங்க. டெய்லி இந்த வாட்ஸ்அப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் எப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே பல்லு வளர்க்குறது இல்லை. இப்போ யாராவது எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சோடனே யாராவது பல்லு வளர்க்குறாங்களா? காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலை என்ன, கண்ணு கூட திறந்துருக்க மாட்டான், மொபைல் தேடுது, எங்களா மொபைலை காணன்ட்டு எடுத்தோடனே டக்குன்னு இப்படி பார்க்குறேன். வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி யார் என்ன மெசேஜ் அனுப்பிச்சா, பண்ணுறாங்களா இல்லைங்களா? அதுக்கப்புறம்தான் மற்ற வேலை. எடுத்தோடனே காலை வணக்கம் அப்படின்னு போட்டு எல்லாரிடமும் அமைதியாக பேசவும், மெசேஜ் அதை ஃபாலோ பண்ணுறோமா? அதை நம்ம 4 பேருக்கு ஃபார்வேர்டு வேறு பண்ணுறது. காலையில் நடைப்பயிற்சி பழகுதல் நல்லது, உடல் நல வாழ்த்துக்கள் போடுவான் ஒருத்தன். நடைப்பயிற்சி பழகிறோமா? நம்ம 4 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பிரயோஜனம்? அதனால தினமும் கீரை சாப்பிடுவது நல்லது. டெய்லி ஒரு மெசேஜ், 100 மெசேஜ் வருது இந்த மாதிரி. ஆனால் வந்த மெசேஜ் இன்னும் ஒரு 10 பேருக்கு அனுப்பிச்சி விட்றது. அப்போ தான் எனக்கு மன நிறைவு வந்துடும்ட்டு பெரிய உலக சாதனை நம்ம பண்ணிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 பேருக்கு ஃபார்வேர்ட் மெசேஜ் அனுப்பிச்சாதான் அன்னைக்கு மன நிறைவு வருது. ஆனால் நம்மளும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, நம்ம யாருக்கு அனுப்புகிறோம் அவங்களும் ஃபாலோ பண்ண மாட்டான். அப்போ அந்த வேலையை செய்கிறனால எதே பிரயோஜனம் இருக்கா? இதுதான் பிரச்சனை. அப்போ நம்ம இன்றைக்கி கற்றுக்கிற பாடம், டெய்லி உடற்பயிற்சி பண்ணுங்கள். டெய்லி 3 நிமிடம் காய்கள் பயிற்சி பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரமாவது நம்ம உடல் நலத்துக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் இது செஞ்சு ஆகும். உடற்பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட். அந்த 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். எழுந்திரிச்சோடனே மொபைல் பார்க்கவே கூடாது. ஃபஸ்ட்டு அன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நம்ம சுற்றத்தார்களுடைய வாழ்க்கை அதனால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம்.